ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷனினால் வெளியீடு செய்யப்படும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான வணிக கல்வி, பொருளியல், கணக்கீடு ஆகிய பாடங்களுக்கான அலகு ரீதியான மற்றும் தேர்ச்சி மட்ட ரீதியான தொகுப்பாய்வு செய்யப்பட்டு நடைமுறை விடயங்களை அப்டேட் செய்து சிறப்பு வெளியீடாக வெளிவரும் கடந்த கால வினா தொகுப்பு புத்தகங்களை தற்போது நாடு முழுவதும் உள்ள புத்தகசாலைகளில் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான நாட்டின் எப்பாகத்திலும் இருந்து இணைந்து கொள்ளக்கூடிய வகையில் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெற்று வருகின்றன. மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 07734348558. ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷன். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைய கிளாஸில் வந்து யூனிட் 10 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு யூனிட் 10 என்று சொல்ல போகிற பாடம் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூனிட் 10 பாடம் என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து யூனிட் 10 வந்து பங்குடைமை. அப்போ இங்கே வந்து பங்குடைமை வணிகத்தின் நிதிக்கூற்றுக்களை தயாரித்தல் தான் இந்த பாடமாக இருக்க போது 10வது பாடம். ஸோ இந்த பாடத்துக்குள்ளே நம்ம போக முதல்ல உங்களுக்கான கிளாஸ் தொடர்பான சின்ன சின்ன டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். ஸோ உங்களுக்கான டியூட் வந்து இப்போ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம். இதுக்கு அடுத்த கிளாஸை நீங்கள் பங்கு பெற்றணும். நீங்கள் வந்து யூனிட் 10 முதலாவது கிளாஸ் பங்கு பெற்றிருக்கிறீங்க. நீங்கள் 2வது 3வது கிளாஸ் வந்து பார்க்குற மாதிரி ஃபுல் கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணணுமா இருந்தால் நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ மோர் டீட்டெயில் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கீழே ஒரு நம்பர் ஒன்று இருக்குது. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணுங்கள். அல்லது உங்களுக்கு வந்து ஏதாவது குரூப்பினூடாக இந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு கிடச்சிருந்ததுன்னு சொன்னால் அந்த குரூப்பினுடைய அட்மினை கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்க மற்ற டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நேரடியாக கிளாஸுக்குள்ளே போவோம். ஸோ உங்களுக்கு தேவையாண்டா என்ற நம்பர் நான் இதில் சொல்லிக்கொள்கிறேன். 07737348358. எனி டைம் கோல் ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்காது. அதனால் உங்களோட டவுட்டாக இருந்தாலும் சரி, வேறு எதுவும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கொள்ளணுமாக இருந்தாலும் சரி, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் என்ன செய்யுங்க, மெசேஜை போட்டு வைங்க. நாங்கள் பார்க்குற டைமில் ரிப்ளை பண்ணுறா இருக்கும். எனி டைம் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அதுக்கு நீங்கள் தப்பாக நினச்சிக்கொள்ள வேணாம், கொஞ்சம் பிஸின்றதுனால அப்படி தான் இருக்கும். சரி, ஸோ நம்ம வந்து பாடத்தை ஆரம்பிக்கும் போதில் உங்களுக்கு வந்து பங்குடைமை என்ற பாடத்தில் உங்களுக்கு டியூட் வந்து அனுப்பி வைக்கப்படும். அந்த டியூட்டை வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக அப்படி ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் இந்த கிளாஸ் போய்கொண்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வீடுகளில் இருந்து கொண்டு நீங்கள் ஃப்ரீ டைமில் இந்த பாடத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் முன்னுக்கு பாடங்கள் விடுபட்டிருந்தால் அந்த 10ஆம் பாடம் விடுபட்டிருந்ததுன்னு சொன்னால் அந்த பாடத்தை நீங்கள் வந்து படிச்சுட்டு போகக்கூடியமா அப்படியான விஷயம் வந்து அது செய்யப்பட்டிருக்கு. எனி டைம் எந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்குது. அப்போ இந்த பங்குடைமை என்ற பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம வந்து இதுக்கு முதல்ல என்ன பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம் என்றால் நம்ம வந்து சில வணிகங்களுக்கான நிதிக்கூட செய்து கொண்டிருக்கோம். A-level சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிம்பிளாக விளைவிக்கணும். நீங்கள் வந்து A-level சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 4 வகையான வணிக அமைப்பு இருக்குது. 4 வகையான வணிக அமைப்புக்கு தான் நீங்கள் கணக்கு செய்ய போகிறீங்க. ஒன்று பார்த்தோம்னு சொன்னால் நம்ம வந்து தனியாளுரிமை வணிகத்திற்கான நிதிக்கூற்றுகளை தயாரிக்கிறது. அப்போ இந்த தனியாளுரிமை வணிகத்திற்கான நிதிக்கூற்று என்றது நீங்கள் எங்கே படிச்சிருக்கணும்னு சொன்னால் யூனிட் 6 படிச்சிருக்கணும். அப்படி நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா அந்த 6 பாடத்தை நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுமாதிரி நீங்கள் அடுத்த பாடமாக படிச்சிருக்கணும்னு சொன்னால் நமக்கு வந்து லாப நோக்கற்ற நிறுவனத்தின் நிதிக்கூற்றுக்களை தயாரிக்குது. அப்போ லாப நோக்கற்ற நிறுவனம் அதன் நிதிக்கூற்று தயாரிக்கின்ற பாடத்தை நீங்கள் யூனிட் 8 படிச்சிருப்பீங்க. அது மாதிரி இப்போ நம்ம படிக்க போகிறது பங்குடைமை வணிகம் என்று சொல்லப்படுறது தொடர்பாக நம்ம இதில் படிக்க போகிறோம். யூனிட் 10 படிக்க போகிறோம். அடுத்த இன்னும் ஒரு வணிக அமைப்பு இருக்குது. நமக்கு வந்து வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி அல்லது வரையறுக்கப்பட்ட கம்பெனிகளோட நிதிக்கூற்றுகள் தயாரிக்கிறது. வரையறுக்கப்பட்ட கம்பெனி நிதிக்கூற்று தயாரிக்கிறன்னு சொல்ல பாடம் நமக்கு வந்து 12ஆம் பாடமாக நம்ம இங்கே படிக்க போகிறோம். அப்போ இந்த 4 வகையான வணிக அமைப்பு தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த 4 வகையான வணிக அமைப்பில் எப்படி நிதிக்கூற்றுக்களை தயாரிக்கிறது என்றதான் நம்ம A-level சிலபஸில் படிக்கிற பாடம். அப்போ இந்த பாடம் படித்ததுக்கு பிறகு முகாமை கணக்குலையும் ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A-level சிலபஸ் அதுதான். நிதி கணக்கீட்டில் 1 தொடக்கம் 13 வரையான பாடமும், முகாமை கணக்கில் 14, 15, 16 3 பாடமும் உங்களுக்கு வாரமாக இருக்கும். ஸோ இதை வச்சு அவங்களோட கேள்விகள் வரப்போகுது. அப்போ பங்குடைமை வணிகம் என்றது இப்போ தனியாளுரிமை வணிகம் லாப நோக்க நிறுவனம் படிச்சிருப்பீங்க. இப்போ பங்குடைமை வணிகம் படிக்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன விடயம் இதில் விளங்கியிருக்குன்னு சொன்னால் தனியாளுரிமை வணிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனியாளுரிமை வணிகத்தில் ஒரே ஒரு ஆள் என்ன செய்ய போகிறார், நம்ம வந்து இங்கே இருக்க போகிறார். ஒரே ஒரு ஆள் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இந்த வணிகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நிறுவனத்தினால் உழைக்கப்படுற லாபம் முழுக்க அந்த ஒரு நபருக்கு தான் போய் சேரும். ஒரே ஒரு நபரால் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டு அந்த ஒரே ஒரு நபரால் நிர்வாகம் செய்யப்பட்டு உழைக்கிற லாபமெல்லாம் அவருக்கே போய் சேருகின்ற வணிகம் தான் இந்த தனியாளுரிமை வணிகம். ஸோ இந்த தனியாளுரிமை வணிகத்தில் நீங்கள் 2 நிதிக்கூற்று பார்த்துருப்பீங்க. ஒன்று வருமான கூற்று,
அதே மாதிரி ரெண்டாவது நிதி நிலைமை கூற்று. நிறைய சீராக்கம் இருக்கும். அந்த சீராக்கங்களை வச்சுக்கொண்டு இந்த நிதி கூட்டையும் எப்படி தயாரிக்கின்றதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரெண்டாவது வணிகம் வந்து பார்த்தோம்னால் லாப நோக்கற்ற நிறுவனம். இந்த லாப நோக்கற்ற நிறுவனம் தொடர்பாக உங்களுக்கு விளக்கம் இருக்கும். ஒரு லாபத்தை நோக்கமாக இல்லாமல் அங்கத்தவர்களின் நலனுக்காக அல்லது சமூக நலனுக்காக செயற்படுகின்ற அமைப்பாக இது இருக்கும். இந்த வணிகத்தில் யாருமே இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னால் இங்கே இருக்கிற நபர்கள் மூலத்தை ஈடுபடுத்த நபராக இருக்க மாட்டாங்க. இவர் உரிமையாளர் இல்லை. அங்கே நிறைய அங்கத்தவர்கள் தான் இருப்பாங்க. இவர் என்ன செய்ய மூலத்தை ஈடுபடுத்த நபராக இருக்க மாட்டார். அப்போ லாப நோக்கற்ற நிறுவனத்தில் யாருமே மூலம் ஈடுபடுத்துறதில்ல, லாப நோக்கத்தோட செயற்படுகிறதில்ல. ஸோ பற்றுக்களோ அந்த விடயங்களோ எதுவுமே வராது. அப்போ லாப நோக்கற்ற நிறுவனத்தில் இருக்கிற ஆட்களுக்கு நாங்கள் பேரும் சொல்லும் மெம்பர்ஸ் என்று சொல்லுவோம். மெம்பர்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது அங்கத்தவர் என்று சொல்லப்படும். அந்த அங்கத்தவர்கள் அந்த கழகத்தில் அல்லது சங்கத்தில் இருக்கணுமாக இருந்தால் சந்தா என்ற ஒரு தொகையை செலுத்துவாங்க. அப்போ வருஷம் அல்லது மாத அடிப்படையிலேயோ அந்த சந்தாவை செலுத்தி அந்த வணிகத்தை நடத்துவாங்க. அந்த வணிகத்திலையும் வருமான கூற்று வரும், அந்த வணிகத்திலையும் நிலைமை கூற்று வரும். சந்தா கணக்கு செய்ய சொல்லி கேள்வி. சந்தா கணக்கு சாதாரணமாக ஒரு பொது பேரில் பண்ணப்படுகின்ற கணக்கு. ஸோ இப்போ பங்குடைமை என்று வந்தோம்னால் இந்த ரெண்டு வணிகத்தை விட இது என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னால் இங்கே ஒரு ஆள் இருக்கிறார், இங்கே நிறைய அங்கத்தவர்கள் இருக்கிறாங்க. மூலதனம் ஈடுபடுத்தல, பட் இவங்க அங்கத்தவர்களால் வணிகம் நடத்தப்படுது. அங்கத்தவர்கள் நலனுக்காக சமூக நலனுக்காக செயற்படுகிறாங்க. இங்கே மூலதனமும் இல்லை, பற்றில்லை. ஸோ ஆனாலும் என்ன செய்ய அங்கே வருமானம் உழைக்கப்படும், செலவுகள் வரும். ஸோ அதுக்கான கணக்குகளை நிதி அறிக்கையில் தயாரிக்க வேண்டியிருக்கு. பங்குடைமையை பொறுத்த வரைக்கும் ஸோ கம்பெனி நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, கம்பெனி நம்ம பிறகு பார்ப்போம். அப்போ நான் கம்பெனி அழிச்சு கொள்கிறேன். பங்குடைமை தொடர்பான அப்படி தான் நம்ம அதில் படிக்கிறோம். ஸோ எதுக்காக நான் எல்லா வணிகத்தையும் இப்போ சொல்லி கொண்டு போகிறேன்னு சொன்னால் அப்படி சொல்லும்போது தான் உங்களுக்கு வணிகம் தொடர்பான ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது. அப்போ அந்த கணக்குகளை இலகுவாக நீங்கள் செய்வீங்க. அப்போ பங்குடைமை வணிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வணிகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் மூலம் ஈடுபடுத்துவாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் மூலத்தை ஈடுபடுத்திருப்பாங்க. சரியா? அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள்னு சொன்னால் இங்கே ஒரு தியரி இருக்குது. என்னது? 2 தொடக்கம் 20 பேர் இருந்தாங்கன்றால் அது ஒரு பங்குடைமை. ஒரு வணிகத்தில் மூலத்தை ஈடுபடுத்துகிற நபர்கள எண்ணிக்கை 2 தொடக்கம் 20 பேர் வரைக்கும் இருக்கும்னு சொன்னால் அது பங்குடைமை. பங்குடைமை வணிகம் தொடர்பாக நம்ம பார்த்தோம்னால் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். ஒரு தனியார் உரிமை வணிகமாக நான் ஒரு வணிகத்தை ஆரம்பிக்குது. அப்போ தனியார் உரிமை வணிகமாக நான் வணிகத்தை ஆரம்பிக்கும் போது எந்த கையில் இருக்கிற காசை மட்டும்தான் நான் மூலதனமாக ஈடுபடுத்த முடியும். என்னுடைய சொத்துக்களாக இருக்கிற காசு சொத்துக்களை தான் மூலதனமாக ஈடுபடுத்த முடியும். அப்போ என்கிட்ட ஒரு லிமிட்டடான காசாக இருக்கும். ஸோ குறிப்பிட்ட அளவு வரையறுக்கப்பட்ட காசாக என்னிட்ட இருக்கும். அப்போ எந்த வணிகத்தை இன்னும் விரிவாக்கணும்னு சொன்னால் எனக்கு அதிகளவான மூலதனம் தேவை. அப்படி அதிகளவான மூலதன தேவை இருக்கும்போது நான் என்ன செய்யணும்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சாக்கிட்ட போய் காசு வாங்கும். அப்போ நான் வந்து இருக்கிறேன்னு சொன்னால் இப்போ நான் இருக்கிறேன் நான் வந்து வணிகத்தை ஆரம்பிச்சு தனியார் வணிகம் ஆரம்பித்து கொண்டு வரேன். எனக்கு காசு தேவை நிறைய வருது, என்ற வணிகத்தை விரிவாக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அதனால் எனது நண்பர்களை நான் செய்யலாம் வந்து யாரை சேர்த்துக்கொள்ளலாம்? ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்யலாம் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். அல்லது இந்த வணிகத்தில் நான் என்ன செய்யலாம்? ஃபெமிலி மெம்பர்ஸை சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு விளங்கணும், இங்கே வேறு ஆட்கள் வராங்க. ஃபெமிலி மெம்பர்ஸ் வரலாம், அதாவது நம்மளோட உறவினர்கள் என்று வச்சுக்கொள்ளுங்க. சரியா? உறவினர்களை இந்த வணிகத்தில் ஈடுபடுத்தலாம் அல்லது நண்பர்கள் ஈடுபடுத்தலாம். அப்போ எந்த அடிப்படையில் அவங்க வந்து செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னால் நம்ம மூலத்தை ஈடுபடுத்துகிற மாதிரி அவங்கள்ட்ட நம்ம மூலத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த பெற்றுக்கொள்ளப்பட்ட மூலதனம் யார்கிட்ட பெற்றுக்கொள்ளலான்னு சொன்னால் எனக்கிட்ட இருக்கிற காசு வரையறுக்கப்பட்ட அளவு இருக்குது, அது போதாது, என்ற வணிகத்தை இன்னும் விரிவாக்க வேணும். ஸோ அதனால் நான் செய்வது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் கேட்குறேன், அவங்களையும் என்ற வணிகத்தோடு இணைச்சிக்கொள்ள பார்க்குறேன். அல்லது என் உறவினர்கள்ட்ட கேட்குறேன், அவர்களையும் என்ற வணிகத்தோடு இணைச்சிக்கொள்ள பார்க்குறேன். அப்போ இந்த 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சாக்கணும். அப்போ இது 2 பேரில் ஒன்று நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் உறவினர்கள் இருப்பாங்க அல்லது நண்பர்கள் இருப்பாங்க. இவங்களூடாகத்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பணத்தினை திரட்ட முடியும். அப்போ அவங்களையும் நம்ம மனிதர்கள் இணைச்சிக்கொள்ள பார்க்குறோம். அப்படி நீங்கள் எத்தனை பேர் இணைச்சிக்கொள்ள முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா 20 பேர் வரையான ஆட்களை இணைச்சிக்கொள்ள முடியும். அப்படி அவங்களையும் இணைச்சி நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த ஒரு வணிகத்தை நம்ம நடத்த போகிறோம். அப்போ ஒரு விடயம் விளங்கணும், இப்படி நம்ம அவங்களையும் இணைச்சி வணிகத்தை நடத்துகிறோம் என்றால் அங்கே உழைக்கப்படுகின்ற லாபமானது இந்த குறிப்பிட்டு சொல்லப்படுகின்ற நபர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ, இந்த மூலத்தை ஈடுபடுத்துகிற நபர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இடையில் என்ன செய்யப்பட வேணும்? பகிர்ந்தளிக்கப்பட வேணும். அப்போ உழைக்கப்பட்ட லாபம் உதாரணத்துக்கு ஒரு 4 லட்சம், அதாவது 400,000 இருக்குமாக இருந்தால் இந்த 400,000 4 பேர் ஆட்கள் நம்ம வாணியத்தில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். சமனாத்தான் பிரிக்கணும் அவசியம் இல்லை. ஏன் சமனா பிரிக்கணும், ஏன் சமனா பிரிக்கிறதுக்கு நம்ம டீப்பாக படிக்கும்போது நான் சொல்ல வரேன். அப்போ இங்கே ஒரு நபர் இருக்கிற சமயத்தில் தனியார் உரிமை வணிகத்தில் ஒரு நபர் நான் மட்டும் மூலத்தை ஈடுபடுத்தினான், உழைக்கப்பட்ட லாபம் எல்லாமே எனக்கு சொந்தம். அந்த அடிப்படையில் அந்த வணிகம் இருந்தது.
ஆனால் பங்குடைமை என்று வரும்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க. அப்போ வணிகத்தினால் உழைக்கப்பட்ட லாபமானது ஃபார் எக்ஸாம்பிள் 4 பேர் ஆக்கள் இருப்பாங்கன்னா அந்த 4 பேர் ஆக்களும் பிரிக்கப்பட வேண்டி இருக்கலாம். ஸோ இவருக்கு ஒரு 150, இவருக்கு ஒரு 50, இவருக்கு ஒரு 100, இவருக்கு ஒரு 100, 4 பேருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து A, B, C, D என்று 4 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 4 பேருக்கும் இந்த லாபத்தை பிரித்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ 4 பேரும் வணிகத்தில் மூலத்தை ஈடுபடுத்தியிருக்கிறாங்க, 4 பேரும் வணிகத்துக்காக உழைச்சிருக்கிறாங்க, நிர்வாக நடவடிக்கை ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கு உழைக்கிற லாபத்தை 4 பேருக்கும் பிரித்து கொடுக்க வேண்டிய அவசியம் வரலாம். ஸோ இப்படி தான் அந்த பங்குடைமை என்ற வணிகத்தை நீங்கள் விளங்கி கொடுங்க. அப்படி விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ இதுக்கு பிறகு நம்ம கணக்கு செய்கிறது ஈஸி. சரியா? பங்குடைமையில் ஒரு நபர் இல்லை, ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் இருப்பாங்க. எனக்கு தெரியாத ஆக்கள்கிட்ட நான் காசனை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட பார்த்தோம்னா எனக்கு நண்பர்கள் உறவினர்களை தெரியும், அவங்களையும் இணைச்சி என்ற வணிகத்தை நான் நடத்த போகிறேன், என்ற வணிகத்தை விரிவாக்க போகிறேன். அப்படி விரிவாக்கும் போது இந்த வணிகம் என்னவா மாறும்? பங்குடைமை வணிகமாக மாறும். அப்படி பங்குடைமை வணிகமாக மாறும்போது நாங்கள் லாபம் பெறும் நோக்கத்தோட, லாபத்தை பெறுற நோக்கத்தோட மூலத்தை ஈடுபடுத்தி வணிக செயற்பாடுகளில் ஈடுபடுவோம். அந்த வணிக செயற்பாடுகளூடாக உழைக்கப்படுகின்ற லாபத்தை எங்களுக்குள்ள நாங்கள் பிரித்து கொள்வோம். அப்போ இதுக்கு எப்படி கணக்கு செய்கிறன்றது தான் நம்ம பங்குடைமை வணிகத்தின் நிதிக்கூற்றுகளை தயாரித்தல் என்ற பேரில் நம்ம செய்ய போகிற விடயம். ஸோ இதை சரியாக விளங்கி கொண்டீங்கன்னால் பாடம் மிகவும் இலகுவான பாடம். பங்குடைமையை பொறுத்த வரைக்கும் பங்குடைமையில் உங்களுடைய A-level எக்ஸாம் பேப்பரில் பார்ட் 1லேயும் கேள்வி இருக்கும், பார்ட் 2லேயும் கேள்விகள் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆயத்தப்படுத்தல்களை செய்ய வேண்டி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நான் இந்த கிளாஸில் என்ன செய்வேன்னு சொல்லி பார்த்தோம்னால், உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு ஜூம் கிளாஸ்மாக இல்லாமல் ஒரு யூடியூப் கிளாஸாக தான் இது போகும். ஸோ பேமெண்ட் கட்டணாக்கள் மட்டும் பார்க்கக்கூடிய வகையில் யூடியூப் வீடியோஸாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுக்கு வந்து தேவையான டியூட்ஸ், ஸோ நம்ம வந்து பாடம் படித்து கொண்டிருக்கோம்னா அதுக்கு தேவையான டியூட்ஸை வந்து உங்களுக்கு போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்குது. போஸ்ட்டில் அனுப்பப்பட்ட பிறகு இந்த வீடியோஸை ப்ளே பண்ணி பார்த்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து நோட்ஸுகளை நீங்கள் எழுதுகிற மாதிரி இல்லாமல் நம்ம என்ன செய்யப்படணும்னு சொன்னால், உங்களுக்கு வந்து டியூட் அனுப்பப்படுறதுனால நீங்கள் ஒரு நேரடி கிளாஸில் எப்படி பங்கு பெற்றுவீங்களோ அதே மாதிரி இங்கே நீங்கள் பங்கு பெற்றதாக இருக்குது. அப்போ நேரடி கிளாஸில் நாங்கள் படிப்பிக்கும் போது நீங்கள் முன்னுக்கு இருந்து நோட்ஸ் எழுதுகிற மாதிரி நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி நோட்ஸ் எழுதுறது, பயிற்சி செய்கிறது எல்லா வேலையும் நாம் பார்க்குற மாதிரி இருக்குது. சரியா? அப்போ அதோட உங்களுக்கு செய்ய இந்த பாடம் தியரி வைஸாக எல்லாம் முடிக்கப்பட்டு பயிற்சி வினாக்கள் செய்யப்படும். அதோட உங்களுக்கு வந்து 10 வருடங்களுக்கான பாஸ் பேப்பர் கேள்வியும் செய்யப்படுறதா இருக்குது. சரியா? அதோட வேறு உங்களுக்கு வந்து பேப்பர் கிளாஸ் நடத்துகிறதா இருந்தாலும் சரி, அப்படியே தொடர்ச்சியாக இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து 10ஆம் பாடத்தில் இணைஞ்சிருக்கோம்னு சொன்னால் 10ஆம் பாடம் மட்டும் இல்லை, உங்களுக்கு இதுக்கு முதல் படித்த 9 பாடம், இதுக்கு பிறகு படிக்க போகிற பாடங்கள் இல்லையா, எந்த பாடத்தில் வேணால் நீங்கள் இணைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பாடம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இணைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, ஓகே. அப்போ அடுத்த விஷயத்துக்கு நமக்கு வந்து உங்களுக்கு சொல்லப்பட்ட மாதிரி உங்களுக்கு டியூட் ஒன்று வழங்கப்பட்டிருக்கணும். அந்த டியூட்லேருந்து நம்ம ஒரு விஷயம் பாருங்கள். முதலாவது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தோம்னால், ஒன்று பங்குடைமை வணிகம் தொடர்பாக ஒரு எண்ணக்கரு வரைபடம் தரப்பட்டு. அப்போ முதலாவது பேஜ் எடுங்கிற நமக்கு வந்து முதலாவது பேஜில் சொல்லப்பட்ட வணிகம், முதலாவது பேஜில் சொல்லப்பட்ட விடயம் பங்குடைமை வணிகம் ஒன்றின் நிதிக்கூற்றுக்களை தயாரித்தல். ஸோ நான் இப்போ சொல்லப்பட்ட விஷயம் இந்த பங்குடைமை வணிகம் தொடர்பான பின்னணி, பங்குடைமை வணிகம் தொடர்பான எண்ணக்கருக்கள் உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு எல்லா டியூட்லையும் நீங்கள் வந்து எந்த பாடம் அக்கௌண்ட்ஸ் பாடத்தை படிக்கிறீங்க, எனக்கிட்ட படிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எல்லா டியூட்டும் வழங்கப்படும் போது அதில் உங்களுக்கு ஒரு எண்ணக்கரு வரைபடம் கன்செப்ட் மேப் பண்ணோம் நான் தருவேன். அந்த கன்செப்ட் மேப்பில் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால், நம்ம வந்து உள்ளுக்கு என்ன படிக்க போகிறோமோ அதில் சமரி இருக்குது. அப்போ நீங்கள் தியரி வைஸாக சில விஷயங்களை படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் திரும்பி நோட்ஸை பார்க்காம அந்த எண்ணக்கரு வரைபடத்தை பார்ப்பீங்களாக இருந்தால் அதனூடாக உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற விடயங்களை சொல்ல முடியுமாக இருந்தால் அது இன்னும் பெட்டராக இருக்கும். மற்ற நாங்கள் எதிர்பார்த்து உங்களுக்கு தரோம். சரியா? அப்போ உள்ளுக்கு இருக்கிற விடயங்கள் தொடர்பான சமரி முன்னுக்கு எண்ணக்கரு வரைபடம் தரப்படும். அந்த எண்ணக்கரு வரைபடத்தில் இருக்கிற விடயங்களுக்கு நீங்கள் உள்ளுக்கு இருக்கிற நோட்ஸை பார்க்காமலே ஆன்சர் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் என்றால் நீங்கள் அந்த பாடத்தில் கிளியராக இருக்குன்ற அர்த்தம். ஸோ அந்த பயிற்சிகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும். அப்போ அதில் பாருங்கள், எண்ணக்கரு வரைபடம் சொல்லப்பட்ட விஷயம் பங்குடைமை வணிகம் ஒன்றின் கணக்குகளுக்குரிய சட்ட சூழலை விளங்கிக் கொள்ளல். பங்குடைமை வணிகம் தொடர்பாக நமக்கு வந்து 1890ஆம் ஆண்டு, இப்போ உங்களுக்கு நார்மலாக விளங்க வேண்டியது பங்குடைமை வணிக அமைப்பு, பங்குடைமை வணிகம் தொடர்பாக 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம் இருக்குது. பங்குடைமை கட்டளை சட்டம் இருக்குது. பங்குடைமை கட்டளை சட்டம் இருக்குது. இந்த பங்குடைமை கட்டளை சட்டத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம். இந்த பங்குடைமை கட்டளை சட்டத்தில் நிதிக்கூறுகள் தயாரிப்பது தொடர்பாக இதான் சொல்லப்பட்டிருக்கான்றது பார்க்கும். ஸோ இது இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, வணிக அமைப்புன்ற பாடத்தில் இந்த பங்குடைமை தொடர்பான கட்டளை சட்டம் அது தொடர்பான விடயங்கள் அங்கே என்னெல்லாம் சொல்லப்பட்ட விடயங்கள்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சிருப்பீங்க. ஸோ இங்கே கணக்கு செய்வதற்கு தேவையான விடயங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ சட்டப்பின்னணியை நம்ம முதலாக பார்க்க போகிறோம். எண்ணக்கரு வரைபடத்தை பாருங்கள். பங்குடைமை வணிக கணக்கீட்டுக்கான அடிப்படைகள். ஸோ பங்குடைமைக்கான வரைவிலக்கணம் உங்களுக்கு தெரியணும். அந்த வரைவிலக்கணத்தில் உள்ளடக்கப்பட்ட அடிப்படை பண்புகள். ஸோ
ஸோ அங்கே 4 பண்புகள் உள்ளடக்கப்படுறதா இருக்கும். அந்த விடயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம பார்ப்போம். சரி, அந்த 4 பண்புகளையும் பார்க்கும்போது ஒன்று லாபம் பெறும் நோக்கம் இருக்கணும். ஒரு பங்குடைமை வணிகம் நடத்த போகிறோம் என்றால் அது லாபம் பெறும் நோக்கத்தோட இயங்குகிற வணிகமாக இருக்குது. தனிநபர்கள் இருப்பாங்க. அப்போ தனிநபர்கள் ஒன்று சேர்ந்தால் நம்ம வணிகத்தை நடத்தணும். இப்போ நான் சொன்ன மாதிரி நான் இருந்தேன்னா என்ற வணிகத்தை விரிவாக்குறது, என்ற ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துருக்கிறேன், என்ற வணிகத்தை விரிவாக்குறது, என்ற உறவினர்களை சேர்த்துருக்கிறேன். ஸோ இந்த வணிகத்தில் 4 பேராக்கள் இருக்காங்கன்னு சொன்னால் தனிநபர்கள் 4 பேர் இணைஞ்சு தான் அந்த வணிகம் நடக்கப்படுது. லாபம் பெறும் நோக்கத்தில் நடத்தப்படுது. ஸோ அடுத்து சொல்லப்படுற வணிக கருமம் ஒன்று இருக்கும். நான் என்ன வணிகத்துக்காக செய்யணும்னு பார்க்கணும். பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்கிற வணிகமாக இருக்கலாம், ஏதாவது பொருளை உற்பத்தி செய்கிற வணிகமாக இருக்கலாம், இல்லை சேவை வழங்குற வணிகமாக ஏதோ ஒன்று ஒரு வணிக கருமத்தில் நாங்கள் ஈடுபடணும். அடுத்தது பொது இணக்கப்பாடு இருக்கணும். பொது இணக்கப்பாடுன்னு சொன்னால் இந்த 4 பேருக்கும் இடையில் ஒரு இணக்கப்பாடு. எப்படி லாபத்தை பிரிக்க போகிறோம், எந்த அளவு மூலத்தை ஈடுபடுத்த போகிறோம், நிர்வாகத்தில் யார் ஈடுபட போகிறா, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க போகிறோமா இல்லையா, இந்த வணிகத்துக்கு நம்ம என்ன பங்களிப்புகளை செய்ய போகிறோம் அப்படியான விஷயங்கள் தொடர்பான ஒரு இணக்கப்பாடு, ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. சரியா? அடுத்த பாருங்கள், பங்குடைமை ஒப்பந்தம். அதில் உள்ளடங்கும் விடயங்கள் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கணும். உருவாகும் முறை. பங்குடைமை ஒப்பந்தம் உருவாகும் முறை. நான் சிம்பிளாக இந்த எண்ணக்கரு வேடத்தில் இருக்கிற விடயங்களை சொல்லி முடிக்கிறேன். அப்போ இதை வச்சுக்கொண்டு உள்ளுக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம்ன்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியவில்லைங்க. அப்போ பங்குடைமை ஒப்பந்தம்னு சொல்லப்படுறது, இப்போ 4 பேராக்கள் நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னால் 2 தொடக்கம் 20 பேர் வரைக்கும் பங்குடைமையில் இருக்க முடியும். ஆனால் 4 பேராக்கள் இந்த பங்குடைமையில் இருக்கணும்னு சொன்னால் அந்த 4 பேருக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் ஒன்று உருவாக்கும். இந்த ஒப்பந்தம் எதுக்காக இருக்குமென்று பார்த்தோம்னா லாப நட்டத்தை எப்படி பிரிக்க போகிறோம். ஸோ இந்த ஒப்பந்தம் எதுக்கு இருக்குமெண்டா 4 பேருக்கும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு. பொதுவாக சொல்லணும்னா இந்த 4 பேருக்கும் வணிக கருமங்களால் முரண்பாடுகள் ஏற்படாமல் இருக்குது அந்த ஒப்பந்தம் இருக்குது. அந்த ஒப்பந்தத்தில் நம்ம என்ன விடயங்களை ஏற்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லி பார்த்தோம்னா லாப நட்டத்தை எப்படி பிரிக்கணும், மூலதனத்துக்கு பங்களிப்பு செய்கிற தொடர்பான விடயம், மூலதன பங்களிப்பு செய்கிறதுக்கு ஏற்ற மூலதன வட்டி தொடர்பான விடயம், பங்குடைமைக்கு கடன் வழங்குறது, கடனுக்கான வட்டி தொடர்பான விடயம், பங்குடைமை நிர்வாக நடவடிக்கையில் ஈடுபடுறது, அதுக்கான சம்பளம் தொடர்பான விடயம். ஸோ இப்படியான விடயங்கள் என்ன செய்யப்படும் நமக்கு வந்து இங்கே இந்த ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட வேண்டி இருக்கு. சரி, இந்த ஒப்பந்தமானது எப்படி உருவாக்கப்படலாம்னு பார்த்தோம்னா 3 முறைகளை உருவாக்கப்படலாம். அது சொல்லப்படுற விஷயம் இதான். ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்துறீங்கன்னால் இது 3 முறையில் உருவாக்கப்படலாம். ஒன்று வாய்மொழி மூலம். வாய்மொழி மூலம் என்னது? பேசிக்கொள்வது, நமக்குள்ளே பேசிக்கொள்வது வாய்மொழி மூலம். அப்போ நமக்குள்ளே என்ன செய்யும் வந்து வாய்மொழி மூலம் என்றால் நமக்குள்ளே பேசிக்கொள்வது. எப்படி லாபத்தை பிரிக்க போகிறோம், எப்படி மூலத்தை ஈடுபடுத்த போகிறோம், கடனுக்கு வட்டி கொடுக்க போகிறோமா இல்லையா, நிர்வாகத்தில் ஈடுபட சம்பளம் தருமா இல்லையான்னு நமக்குள்ளே பேசிக்கொண்டோம் என்றால் அது வாய்மொழி மூலம். 2வது நடத்தை மூலம். நடத்தை மூலம் என்றால் வளமையாக நமக்கு என்ன ஒரு வளமை இருந்ததோ அது அப்படியே பின்பற்றுது. சரியா? உதாரணத்துக்கு பார்த்தோம் என்றால் ஒரு பங்குடைமை நாம் போய் சேரும்போது அந்த பங்குடைமையில் சரியா இருக்கிற எல்லாரும் லாபம் சமனாக பிரிக்கிறாங்க. அப்போ நானும் போய் சேரும்போது எனக்கு லாபம் சமனாக தருவாங்க. அப்போ அதுக்கான ஒப்பந்தம் எழுத அவசியம் இல்லை. அங்கே என்ன அவங்க வளமையாக பின்பற்றி வந்தாங்களோ அதை நடைமுறை, அந்த நடைமுறை முறைகள் செய்யும் நடத்தையை அப்படியே தொடர்ச்சியாக பின்பற்றதான் நம்ம சொல்லப்படுற விஷயம். அப்போ என்ன இதுவரைக்கும் பின்பற்றப்பட்டோ அதை பின்பற்ற. இப்போ சில ஊர்களை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சில ஊர்களில் சரி அந்த ஊருக்கு பெரியாக்களா சில பேர் இருப்பாங்க. அவங்க தான் அந்த கோயில்களில் அல்லது பள்ளிவாய்களில் மிக முக்கியமான நபர்களாக இருப்பாங்க. அப்போ இது நீண்ட காலமாக தொடர்ச்சியாக மரபாக வந்து கொண்டிருக்கும். எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி என்றால் அது இதுவரைக்கும் இருந்தது. அப்போ அதை அப்படியே பின்பற்றுக்கணும். அதான் நடத்தைன்னு சொல்லப்படுறது. சரியா? அப்போ நடத்தை மூலம்னு சொன்னால் நம்ம வந்து சொல்லணும் ரெண்டும் கூட அவசியம் இல்லை. வளமையாக என்ன நடவடிக்கைகள் நடந்து கொண்டு வந்தோ அதே இதை நம்ம அப்படியே பின்பற்ற நடத்தைன்னு சொல்லப்படுறது. அப்போ பங்குடைமை என்றால் நான் தான் சொல்கிறேன், பங்குடைமை என்றால் லாபத்தை சமனாக பிரிக்கணும் என்றது ஒரு நடத்தை என்றால் நம்ம லாபம் சமனாக தான் பிரிக்க போகிறோம். அப்போ அதுதான் நீங்கள் சொல்லப்பட்ட விடயம். ஸோ அடுத்த பாரு நமக்கு வந்து சொல்லப்படுறது எழுத்து மூலம். அப்போ எழுத்து மூலமும் ஒப்பந்தம் என்ன செய்யப்படலாம்? உருவாக்கப்படலாம். எழுத்து மூலமும் ஒப்பந்தம் உருவாக்கப்படலாம். அப்போ எழுத்து மூலம் ஒப்பந்தம் உருவாக்கப்படுறது தான் இங்கே மிக சிறந்ததாக இருக்குது. ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருக்குன்றால் அது எழுத்து மூலம் உருவாக்கப்பட்டிருக்கும். சரியா? இப்போ இதுக்கான சட்டங்களும் இருக்குது. ஒரு வணிகத்தில் 1000 ரூபாய்க்கு மேலதிகமாக 1000 ரூபாய்க்கு மேலதிகமாக அதிகளவான தொகையாக 1000 ரூபாயை விட அதிகமாக தொகை மூலதனமாக ஈடுபடுத்தப்படுவாக இருந்தால் அந்த இடத்துல கட்டாயம் எழுத்து மூல ஒப்பந்தம் இருக்கணும் என்று மோசடிகள் தவிர்ப்பு கட்டளை சட்டம் சொல்லுது. சரியா? அப்போ எப்படி பார்த்தாலும் வாய்மொழி மூலமும் ஒப்பந்தத்தை ஏற்படுத்த முடியும், நடத்தை மூலம் ஒப்பந்தம் ஏற்படுத்த முடியும், எழுத்து மூலம் ஏற்படுத்த முடியும். 3 வழிமுறைகள் இருந்தாலும் உங்களோட மூலதனத்தின் அளவு வந்து 1000 ரூபாயை விட அதிகமாக இருக்கும் என்றால் நீங்கள் எழுத்து மூலம் எழுத வேண்டியது கட்டாயம். அப்போ நான் சிம்பிளாக பாருங்கள், 1000 ரூபாய்க்கு குறைவாக மூலத்தை ஈடுபடுத்துகிற வணிகங்கள் இப்போ இருக்க வாய்ப்பு இருக்கா? இப்போ நம்ம நடைமுறை ஆண்டில் வச்சு கொண்டு பாருங்கள், 1000 ரூபாயை விட குறைவான அளவு மூலத்தொகையை ஈடுபடுத்தி வணிகத்தை நடத்துகிற வணிகங்கள் இப்போ காண முடியுமாட்டா? இல்லை. அப்போ மறைமுகமாக சொல்ல வர்றது வணிகங்கள் எல்லாம்
எழுத்து மூலம் ஒப்பந்தத்தில் இருக்கணும். பங்குடைய வணிகம் எல்லாம் எழுத்து மூலம் ஒப்பந்தத்தை பின்பற்ற தான் வேணும். 1000 ரூபாயோட குறைவாக இருந்தால் நீங்கள் வாய்மொழி மூலமாக நடத்தை மூலமாக கொண்டு வர முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வியில் ஒரு கூற்று கொண்டு வருது, சரியா? எழுத்து மூலமாக ஒப்பந்தத்தை கட்டாயம் பங்குடைய வணிகங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டால் அந்த கூற்று பிழை. ஏன் பிழை என்றால் இவங்களுக்கு 3 வழிமுறை இருக்குது. வாய்மொழி மூலம், நடத்தை மூலம், எழுத்து மூலம் 3 வழிமுறை இருந்தாலும் அவங்க எழுத்து மூலம்ன்றது கட்டாயம் இல்லை. எப்போ கட்டாயமாகும்? 1000 ரூபாயை விட அதிகமாக மூலம் ஈடுபடுத்தினா கட்டாயமாகும். அப்போ சரிபிழை கூறுறது இப்போ பங்குடைமை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்வி சரிபிழை கூறமே வரும். பின்வரும் கூற்றுகளில் சரியான கூற்றுக்களை தெரிவு செய்யுங்க, பின்வரும் கூற்றுகள் சரியா அல்லது பிழையான குறிப்புகள் எல்லாம் கேள்வி வரும். அப்போ அந்த கேள்விகளில் இந்த விடயங்கள்லாம் வச்சு உங்களுக்கு கேள்வி வைப்பான். இப்போ நான் சொன்ன விஷயம் என்னது? வாய்மொழி மூலம், நடத்தை மூலம், எழுத்து மூலம் ஒப்பந்தம் ஏற்படுத்த முடியும். 1000 ரூபாய்க்கு மேலதிகமாக இருந்தால் எழுத்து மூலம் ஒப்பந்தம் கட்டாயம் ஏற்படுத்த வேணும். அவள் வணிகத்தில் சொல்கிறாங்க, ஒரு கூற்றுன்னு சொல்கிறாங்க, பங்குடைய வணிகமானது எழுத்து மூல ஒப்பந்தமின்றி நடத்த முடியாது, எழுத்து மூல ஒப்பந்தம் ஒன்று இல்லாமல் பங்குடைய நடத்த முடியாது என்று சொல்கிறாங்கன்னா அந்த கூற்று பிழை. ஏன் பிழை? எழுத்து மூல ஒப்பந்தம் இல்லாமல் நடத்தை மூலம் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அல்லது வாய் மூலம் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி நடத்த முடியும். எப்போ எழுத்து மூல ஒப்பந்தம் கட்டாயம்? 1000 ரூபாய்க்கு மேலே. ஸோ இப்படியான விஷயங்களை வச்சுக்கணும், உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. அப்போ அதில் கவனமாக இருக்கணும். அடுத்த பாருங்கள், பங்குடைமை தொடர்பான சட்டங்களும் பின்னணிகளும். பங்குடைமை தொடர்பான சட்டங்கள், அவற்றின் பின்னணிகள் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அதில் வந்து பார்த்தோம்னா மிக பிரதானமாக 4 சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரி, 4 சட்டங்கள். முதலாவது 1840ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க மோசடிகள் தவிர்ப்பு கட்டளை சட்டம். சரியா? 7ஆம் இலக்க மோசடி தவிர்ப்பு கட்டளை சட்டத்தின் 18ஆம் பிரிவுன்னு சொல்லப்படும். அந்த சட்டம் தெரிஞ்சிருந்தால் போதும். 1840ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க மோசடிகள் தவிர்ப்பு கட்டளை சட்டம். அப்போ இந்த மோசடிகள் தவிர்ப்பு கட்டளை சட்டம் சொல்லப்பட்டுச்சு. இந்த அப்போ தான் சொன்னது 1000 ரூபாயை விட குறைவாக மூலம் ஈடுபடுத்தியிருந்தால் எழுத்து மூல ஒப்பந்தம் கட்டாயம் இல்லை. ஆனால் 1000 ரூபாயை விட அதிகமாக மூலம் ஈடுபடுத்தப்பட்டிருந்தால் எழுத்து மூல ஒப்பந்தம் கட்டாயம். இதில் இருக்க ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், இப்போ நமக்கு உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன விஷயம், 1000 ரூபாயை விட அதிகமாக என்று சொல்லும்போது 1000 ரூபாயை விட குறைவாக மூலத்தை ஈடுபடுத்துகிற பங்குடைமை வணிகங்கள் இருக்கான்னு கேட்டால் அந்த கேள்விக்கு கேள்விக்குறி இல்லையா? நமக்கு வந்து கேள்விக்கு ஆன்சர் இல்லை. ஏன்னா பங்குடைமை வணிகங்கள் 1000 ரூபாயோட குறைவாக மூலத்தை ஈடுபடுத்துகிற வணிகங்கள் இங்கே இருக்கான்னு கேட்டால் இந்த கேள்விக்கான ஆன்சர் கேள்விக்குறி தான். இங்கே பங்குடைமை வணிகங்கள் 1000 ரூபாய் குறைவாக இல்லை. பட் இந்த சட்டம் எப்படி வந்திருக்கு? அப்போ அவங்க சொல்லியிருக்கலாம் தானே. இப்போ 1000 ரூபான்னு சொல்லாமல் இப்போ நம்மளோட வணிகம் ஒரு 1,00,000 ரூபாய் 100,000 ரூபான்னு சொல்லியிருக்கலாம். எப்படி சொல்லியிருக்கலாம்? 100,000 ரூபாயோட அதிக 100,000 ரூபாயோட குறைவாக மூலத்தை ஈடுபடுத்தினார்கள் ஒப்பந்தம் எழுத்து மூலம் இருக்க தேவையில்லை. ஆனால் 100,000 ரூபாயோட அதிகமாக அதிகமாக மூலத்தொகை ஈடுபடுத்தினாங்களுக்கு எழுத்து மூலம் ஒப்பந்தம் இருக்கணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி சொல்ல 1000 ரூபாய் என்ற தொகையை சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நாட்டில் இந்திய சூழலை பார்க்கும்போது 1000 ரூபாய்ன்றது சிறிய ஒரு தொகை. அப்போ ஏன் ஒரு 1,00,000ஆகவோ அல்லது நமக்கு ஒரு 10,000ஆகவோ அல்லது 50,000ஆகவோ இல்லாமல் ஏன் இந்த 1000 என்று பார்த்தோம் என்றால், இவங்க சட்டத்தை பாருங்கள். 1840ஆம் ஆண்டு சட்டம். 1840ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த 1000 ரூபான்னு சொல்லப்படுற தொகை ஒரு பெரிய தொகையாக இருந்திருக்கு. 1840ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த 1000 ரூபான்னு சொல்லப்படுகிற தொகை பெரிய தொகையாக இருந்திருக்கு. ஆனால் இன்றைய சூழல், இன்றைய நிலைமையை பார்க்கும்போது இந்த 1000 ரூபான்னு சொல்லப்படுறது மிக குறைவான தொகை. அப்போ இந்த சட்டம் உருவாக்கப்பட்டதிலிருந்து இது தொடர்பான மறுசீரமைப்பு செய்யாதனால அந்த சட்டத்தை நம்ம அப்படியே பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்டால் 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். அப்போ இந்த 2007 எங்கேருந்து வந்தேன்னு பார்த்தோம்னால் 2007ஆம் ஆண்டு இந்த கம்பெனி சட்டம் மறுசீரமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு முதல்ல வேறு சட்டம் கம்பெனி தொடர்பாக இருந்தது. கம்பெனி தொடர்பாக இந்த 2007ஆம் ஆண்டுக்கு முதல்ல வேறொரு சட்டம் ஒன்று இருந்தது. அப்போ அது மறுசீரமைக்கப்பட்டது 2007ஆம் ஆண்டு. அதன் அடிப்படையில் அந்த சட்டத்துக்கு என்ன பேர் சொன்னாங்க? 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். ஆனால் இந்த சட்டத்தில் பேர் என்னது? 1840ஆம் ஆண்டு இல்லையா மோசடிகள் தவிர்ப்பு சட்டம். அப்போ 1840ஆம் ஆண்டு இந்த சட்டம் உருவாக்கப்படும் போது இந்த 1000 ரூபாய் தொகை அதிகமாக இருந்திருக்கும். இப்போ நம்ம பார்க்கும்போது நடைமுறை ஆண்டில் பார்க்கும்போது இந்த 1000 தொகை குறைவாக இருக்குது. ஆனால் சட்டத்தில் எந்த மறுசீரமைப்பு செய்யாதனால அந்த சட்டத்தில் என்ன விடயம் இருக்கோ நம்ம அப்படியே பின்பற்றி தான் ஆகணும். அதில் மாற்றங்களை நம்ம என்ன செய்யலாது? ஒரு தனிநபராக செய்ய முடியாது. இப்போ அரசாங்கமாக பாராளுமன்றங்களில் முடிவுகள் எடுத்து தான் இந்த சட்டங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அதில் நீதிமன்றங்கள் தான் இதுக்கான முடிவுகள் எடுக்க முடியும். பட் நம்ம ஒன்றும் செய்யலாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த சட்டத்தை அப்படியே பின்பற்றணும். அப்படியான விஷயங்களை அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டியது நம்மளோட வேலையாக இருக்குது. ஸோ அந்த விடயம் தான் முதலாவது சொல்லப்படும் மோசடிகள் தவிர்ப்பு கட்டளை சட்டம். 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்தின் 24ஆம் பிரிவு. பங்குடைமை கட்டளை சட்டத்தில் 2 பிரிவு இருக்குது. ஒன்று 24ஆம் பிரிவு, 42ஆம் பிரிவு. அப்போ நமக்கு என்ன தெரியும்னா 24ஆம் பிரிவில் என்னென்ன விடயங்கள் சொல்லப்படும் ஒவ்வொன்றா தெரிஞ்சிருக்கணும்.
42ஆம் பிரிவில் என்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு ஒவ்வொரு விடயமாக தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே. அப்புறம் அதை பார்ப்போம். அடுத்த கடைசி 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். சரியா? அப்போ இதுலேருந்து வந்து பாருங்கள், பங்குடைமையை பற்றி படிச்சுருக்கிறோம். பங்குடைமையை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது பங்குடைமைக்குள்ள மோசடிகள் தவிர்ப்பு கட்டது. மோசடிகள் தவிர்ப்பு கட்டளை சட்டம் வந்தது, பரவாயில்ல, நான் ஏற்றுக்கொள்கிறேன். பங்குடைமை வணிகத்துக்குள்ள மோசடிகள் தவிர்ப்பு கட்டளை சட்டம் வந்துச்சா, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அது ஓகே. மோசடி தவிர்ப்பு கட்டளை சட்டம் வந்தது, நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஓகே. பட் நமக்கு அடுத்த விஷயம் பாருங்க, நமக்கு வந்து இங்கே அடுத்த விஷயம் பார்த்தோம்னா இங்கே சரியா பங்குடைமை கட்டளை சட்டம் வந்ததும் ஓகே. பங்குடைமை கட்டளை சட்டம் வந்ததும் ஓகே, அதையும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இங்கே கம்பெனி சட்டம் வருது. கம்பெனி என்றது வரையறுக்கப்பட்ட கம்பெனி தொடர்பான விடயம் தானே. அப்போ கம்பெனி சட்டம் வருதுன்னு சொன்னால் இந்த கம்பெனி சட்டம் பங்குடைமை தொடர்பாக இதை ஒன்று சொல்லியிருக்கோம். கம்பெனி சட்டம் என்றது கம்பெனிக்கு பொருத்தமான ஒரு சட்டம் தானே. அப்போ அப்படி இருக்கும்போது பங்குடைமைக்குள்ளே ஏன் வருது? அப்போ ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா கம்பெனி சட்டத்தில் பங்குடைமை தொடர்பான ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னால் பங்குடைமையில் 2 தொடக்கம் 20 பேர் இருக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம். பங்குடைமையில் 2 தொடக்கம் 20 பேர் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். கொஞ்சம் இருங்க. பங்குடைமையில் 2 தொடக்கம் 20 பேர் இருக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த 2 பேர்லேருந்து 20 பேர் வரைன்னு சொல்லும்போது இந்த 20 பேரை விட அதிகமாக வரக்கூடாது. பங்குடைமை என்றால் இந்த 20 பேரோட குறைவாகத்தான் இருக்கணும் என்று சொல்வது இங்கே கம்பெனி சட்டத்தில் சொல்லப்பட்டு. அப்போ உச்ச பங்காளர் இதை என்ன சொல்ல வந்து உச்ச, அதாவது உச்சட்டா உயர்வான பங்காளர், அதிகமாக இருக்கலாம், மேக்சிமம். உச்ச பங்காளர் எண்ணிக்கை 20 விட அதிகமாக இருக்கக்கூடாது என்று சொன்னது கம்பெனி சட்டத்தில் சொல்லப்பட்டு. குறைந்த பங்காளர் எண்ணிக்கை 2 இருக்கணும். குறைந்த பங்காளர் எண்ணிக்கை 2 இருக்கணும்னு சொல்லப்படுற சட்டம் எங்கே சொல்லப்படுதுன்னா பங்குடைமை கட்டளை சட்டத்தில் இருக்குது. அப்போ பங்குடைமை கட்டளை சட்டத்தின் படி பார்த்தோம்னா குறைந்தது 2 பேர் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. 20 பேர் எவ்வளோ கம்பெனி சட்டம் படி பார்த்தோம்னு சொன்னால் அதிகமாக 20 பேர் தான் இருக்க முடியும், அதை விட இருக்க முடியாது, அதை விட அதிகமாக இருக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டு. பங்குடைமை கட்டளை சட்டத்தில் குறைந்த பங்காளரையும் இழிவு பங்காளரையும், கம்பெனி சட்டத்தில் உச்ச பங்காளரையும் சொல்லப்பட்டு. அப்போ இந்த உச்ச பங்காளர் எண்ணிக்கையை பற்றி இவங்க ஏன் கதைக்கணும் என்றதை பார்த்தோம்னால் கம்பெனி சட்டத்தில் ஏன் கதைக்கணும் பார்த்தோம்னால் இந்த 20 பேரோட நீங்கள் அதிகமாக பங்குடைமையில் இருக்கிறதாக இருந்தால் நீங்கள் பங்குடைமையாக இருக்க முடியாது. எதுவாக மாறணும்? நீங்கள் கம்பெனியாக மாறணும் நாங்கள் சொல்லப்பட்டு. சரியா? கம்பெனி சட்டம் எப்படி இன்வால்வ் ஆகுதுன்னு பாருங்கள். பங்குடைமைக்குள்ள கம்பெனி சட்டம் எப்படி இன்வால்வ் ஆகுதுன்னு சொன்னால் உச்ச பங்காளர் எண்ணிக்கை 20க்குள்ளே இருந்தால் நீங்கள் பங்குடைமையாகவே வணிகத்தை நடத்துங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் 20 பேரோட அதிகமாக இருந்து அதை நீங்கள் பங்குடைமை நடத்த இல்லாது. அப்படி 20 பேரோட அதிகமாக 21வது நபர் வந்து இணைகிறார்னு சொன்னால் பங்குடைமையில் அதை நீங்கள் கம்பெனியாக தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதிகமாக நீங்கள் என்ன செய்ய வந்து வரும்போது இந்த பங்காளர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நீங்கள் என்ன செய்யலாம், அது பங்குடைமையாகவே இருக்க முடியாது, நீங்கள் கம்பெனியாக மாறணும் என்று சொல்லதான் சொல்லப்பட்ட விடயம். உச்ச பங்காளர் எண்ணிக்கை 20 என்று சொல்லப்பட்டது. அதுதான் அதன் காரணமாகத்தான் கம்பெனி சட்டத்துக்குள்ளே பங்குடைமை பற்றி கழிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் 20 பேரோட அதிகமாக தான் கம்பெனியாக மாறுங்க, கம்பெனியாகத்தான் மாற முடியுமே தான் நீங்கள் பங்குடைமையாக இருக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டது. அது சொல்லப்பட்ட விடயம். சரி, ஓகே. அப்போ அது கீழே சொல்லப்பட்ட ஒரு விடயம் பாருங்கள். நமக்கு வந்து இங்கே சொல்லப்பட்ட விடயங்கள் ஒன்று பங்குடைமை என்றதுக்கான வரையிலக்கணம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் எழுதுறதுல அது சொல்லப்பட்டிருக்கு. 2 அல்லது 2க்கு மேற்பட்டோர் ஒன்று சேர்ந்து லாபத்தை நோக்கமாக கொண்டு உருவாக்கி கொள்கின்ற ஒரு முயற்சி அல்லது தனிநபர்களுக்கான உறவு முறை பங்குடைமை எனப்படும். அது சொல்லப்பட்ட சில விஷயங்கள் அண்டர்லைன் பண்ணுங்கள். 2 அல்லது 2க்கு மேற்பட்டோர். சரியா? அப்போ 2 குறைஞ்சது நம்ம 2 அல்லது 2க்கு மேற்பட்டோர் இணைந்து லாபத்தை நோக்கமாக கொண்டு, இப்போ இதில் சொல்லப்பட்ட மாதிரி பார்த்தோம்னா மேலே இருக்கிற வரைகள் என்னெல்லாம் இருக்கணும்னு சொன்னாங்க அதில் இருக்கணும். லாபத்தை நோக்கமாக கொண்டு உருவாக்குகின்ற ஒரு முயற்சி அல்லது நபர்களுக்கான ஒரு உறவு முறை அல்லது தொடர்பான சொல்லுவோம். சரியா? பங்குடைமை எனப்படும். அடுத்து பாருங்கள், பங்குடைமை வணிகம் ஒன்றின் காணப்பட வேண்டிய பிரதான விடயங்கள். பங்குடைமை வணிகம் ஒன்றில் காணப்பட பிரதான விடயங்கள் மேலே இருக்கிற அந்த 4 விடயம் தான் நீங்கள் ஒன்றரை எழுதி கொள்ளுங்க. பங்குடைமை வணிகம் ஒன்றில் காணப்பட வேண்டிய பிரதான விடயங்கள், பங்குடைமை வணிகம் ஒன்றில் காணப்பட வேண்டிய பிரதான விடயங்கள் ஒன்றை எழுதி கொள்ளுங்க. லாபம் பெறும் நோக்கம், மேலே இருக்கிற அதே விடயம் தானா, லாபம் பெறும் நோக்கம். லாபம் பெறும் நோக்கம். 2வது தனிநபர்கள். முதலாவது லாபம் பெறும் நோக்கம், 2வது தனிநபர்கள். 3வது வணிக கருமம். லாபம் பெறும் நோக்கம் இருக்கணும், தனிநபர்கள் ஒன்று சேர்த்து இருக்கணும், அதை சொல்ல வரோம். 3வது வணிக கருமம். 4வது பொது இணக்கப்பாடு.
இவங்களுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருக்கும், பொது இணக்கப்பாடு. பொது இணக்கப்பாடு. சரி, அடுத்த பாருங்கள் ஹெரிங் போடப்பட்டிருக்குது பங்குடைமை வணிகத்தை கட்டுப்படும் சட்டங்கள். இந்த பங்குடைமை வணிகத்தை கட்டுப்படும் சட்டங்கள் தான் நம்ம மேலே சொல்லிக்கணும். மோசடி தவிர்ப்பு கட்டளை சட்டம், பங்குடைமை கட்டளை சட்டம், பங்குடைமை கட்டளை சட்டம் 24ஆம் பிரிவு, 42ஆம் பிரிவு, கம்பெனி சட்டம். ஸோ இதில் கட்டுப்படும் சட்டங்கள் இருக்குது. அவை தொடர்பான விளக்கங்களை நம்ம ஒரு விஷயமாக பார்க்கணும். முதலாவது சொல்லப்பட்டது 1840ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க மோசடிகள் தவிர்ப்பு கட்டளை சட்டம். என்ன சொன்ன நான் மோசடிகள் தவிர்ப்பு கட்டளை சட்டத்தில் சொல்லப்பட்ட விடயம் 1000 ரூபாயோட அதிகமாக மூலத்தை ஈடுபடுத்தின வணிகமாக இருந்தால், 1000 ரூபாயோட அதிகமாக ஈடுபடுத்தின பங்குடைமை வணிகமாக இருந்தால் அப்பங்குடைமை வணிகமானது எழுத்து மூலமான ஒப்பந்தத்தில் அது செயற்படும். வாய்மொழி மூலமாகவோ நடத்தை மூலமாக ஒப்பந்தம் ஏற்படுத்த முடியாது. ஸோ அதில் எழுதி கொள்ளுங்க, நான் சொல்கிறது அப்படியே எழுதி கொள்ளுங்க. ஈடுபடுத்திய மூலதனம், சரியா, ஈடுபடுத்திய மூலதனம், ஈடுபடுத்திய மூலதனம், ஈடுபடுத்திய மூலதனம் ரூபாய் 1000க்கு மேல் காணப்படின் அல்லது 1000ஐ விட அதிகமாக காணப்படின், ரூபாய் 1000க்கு மேல் காணப்படின் அல்லது 1000ஐ விட அதிகமாக காணப்படின் பங்குடைமைகள் பங்குடைமைகள் தமது ஒப்பந்தத்தை பங்குடைமைகள் தமது ஒப்பந்தத்தை எழுத்தில் ஏற்படுத்த வேண்டும். பங்குடைமைகள் தமது ஒப்பந்தத்தை எழுத்தில் ஏற்படுத்த வேண்டும். பங்குடைமைகள் தமது ஒப்பந்தத்தை எழுத்தில் ஏற்படுத்த வேண்டும். சரி, அடுத்தபடி இது வாங்க. அடுத்த சொல்லப்பட்ட பாருங்க, நமக்கு 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். ஸோ பேஜ் நம்பர் 2 பாருங்கள். 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். நான் என்ன சொன்னான், இந்த 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தில் சொல்லப்பட்ட விடயம் உச்ச பங்காளர் எண்ணிக்கை என்ன செய்யணும், 20 இருக்கணும். 20 விட அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி 20 விட அதிகமாக இருந்தால் நீங்கள் பங்குடைமையாக இருக்க முடியாது. நீங்கள் கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணி பதிவு செய்து உங்களோட வணிகத்தை நடத்தணும். ஸோ அதில் எழுதிக்கொள்ளுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சொல்ல தேவையில்லை, 20 பேரோட அதிகரிக்கக்கூடாதுன்றது மட்டும் சொன்னால் போதும். நம்ம அடுத்த கம்பெனியை பற்றி நம்ம அடுத்த கதைக்க தேவையில்லை. சரி, ஓகே, எழுதிக்கொள்ளுங்க. பங்குடைமை பங்காளர்களின் உச்ச எண்ணிக்கை எழுதுங்க. பங்குடைமை பங்காளர்களின் உச்ச எண்ணிக்கை 20 ஆக வரையறுக்கப்பட்டுள்ளது. பங்குடைமை பங்காளர்களின் உச்ச எண்ணிக்கை 20 ஆக வரையறுக்கப்பட்டுள்ளது. 20 ஆக வரையறுக்கப்பட்டுள்ளது. அடுத்த பாருங்க, நமக்கு ஸோ நம்ம மேலுக்கு அந்த எண்ணக்கரு வேலையிடத்தில் சொல்லப்படாத விடயமாக இருந்தாலும் ஸோ இதையும் பார்க்கணும். 1918ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க வியாபார பேர்பதிவு கட்டளை சட்டம். ஸோ வணிக அமைப்பு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் வணிக அமைப்பில் இதை பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஒரு வணிகத்தினை பதிவு செய்யணும்னு சொன்னால் எப்போ பதிவு பண்ணி பார்த்தோம்னா, ஒரு பங்குடைய வணிகமாக இருக்கும்போது அல்லது தனியார் உரிமை வணிகமாக இருக்கும்போது பதிவு செய்ய வேண்டியது கட்டாயம் இல்லை. ஒரு வரையறுக்கப்பட்ட கம்பெனியாக இருந்தால் கட்டாயம் ரிஜிஸ்டர் பண்ணி ரிஜிஸ்டர் நம்பர்லாம் நீங்கள் வச்சுக்கணும். ஆனால் தனியார் உரிமை வணிகமோ பங்குடைய வணிகமோ பதிவு செய்ய வேண்டியது கட்டாயம் இல்லை. ஆனால் எப்போ கட்டாயமாக மாறும்னு சொன்னால் பங்குடைமை வணிகம் அல்லது தனியார் உரிமை வணிகம் தன்னுடைய வணிகத்தின் உரிமையாளர் பெயரிலே அது இயங்குமாக இருந்தால் பதிவு செய்ய தேவையில்லை. உரிமையாளர் பெயரில் இல்லாமல் வேறொரு பொதுவான பெயரில் அந்த பங்குடைமை அல்லது தனியுடைமை இயங்குமாக இருந்தால் கட்டாயம் பதிவு செய்யணும். ஸோ சிம்பிளாக விளங்கணும். பங்குடைமை வணிகமாக இருந்தாலும் சரி, தனியார் உரிமை வணிகமாக இருந்தாலும் சரி, அந்த நிறுவன உரிமையாளரின் பெயரில் இயங்குமாக இருந்தால் பதிவு செய்தல் கட்டாயம் இல்லை. அப்படி இல்லாமல் பொதுவான ஒரு பெயரில் ஒரு காமன் நேமில் இயங்குவாக இருந்தால் அதை கட்டாயம் பதிவு செய்ய வேணும். அப்போ இங்கே இதே இடத்துல வரும்போது 1918ஆம் ஆண்டு வியாபார பேர்பதிவு கட்டளை சட்டம் என்ன சொல்ல போகுது, பங்குடைமை தொடர்பாக பார்த்தோம்னால் பங்குடைமையானது உரிமையாளர் பெயரில் இல்லாமல் பொதுவான பெயரில் இயங்குமாக இருந்தால் கட்டாயம் பதிவு செய்யும். தனியார் உரிமை பற்றி இப்படத்தை கதைக்க தேவையில்லை. தனியார் உரிமை பற்றி தனியார் உரிமையை வணிகத்தில் படிச்சிருக்கோம். அல்லது வணிக அமைப்பட்ட பாடம் வணிக அமைப்பட்ட பாடம் நீங்கள் வணிக கல்வியில் படிச்சிருக்கோம். சரி, ஓகே, நான் சொல்கிறது அப்படி எழுதுங்க. எதில் எழுத போகிறீங்க, 3வது சட்டம் 1918ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க வியாபார பேர்பதிவு கட்டளை சட்டத்தில் எழுத போகிறீங்க. பங்குடைமை வணிகம் ஒன்று பொதுவான பெயரில் உருவாக்கப்படுமாயின், பங்குடைமை வணிகம் ஒன்று பொதுவான பெயரில் உருவாக்கப்படுமாயின், பங்குடைமை வணிகம் ஒன்று பொதுவான பெயரில் உருவாக்கப்படுமாயின், பொதுவான பெயரில் உருவாக்கப்படுமாயின், பொதுவான பெயரில் உருவாக்கப்படுமாயின் கட்டாயம் பதிவு செய்யப்படல் வேண்டும். கட்டாயம் பதிவு செய்யப்படல் வேண்டும். சரி, ஓகே பிள்ளைகள், இன்றைய கிளாஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ கிளாஸ்ன்றதுனால ஸோ இன்றைய கிளாஸை நான் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கிறேன். அப்போ இந்த கிளாஸ் ஃப்ரீ கிளாஸாக உங்களுக்கு இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதை தொடர்ச்சியான மற்ற கிளாஸஸ் பங்குடைமையில் நம்ம முதலாவது கிளாஸ் டே 1 எடுத்துருக்கோம் என்றால்
ஸோ அடுத்தடுத்த கிளாஸ் வந்து கண்டினியூஸாக நடக்கும். அந்த கிளாஸில் நீங்கள் பங்கு பெற்றணுமாக இருந்தால் ஸோ நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு அல்லது உங்களுக்கு குரூப்பில் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ண அட்மின் அவங்களுக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இது தொடர்பான மற்ற டீட்டெயில் கோர்ஸ் டீட்டெயில் எப்படி உங்களுக்கு வந்து அந்த கிளாஸில் இணைச்சு கொள்வது அப்படியான விடயங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. சரியா? அப்போ அல்லது நீங்கள் வந்து மேலதி தகவல் செய்ய வேண்டும் சொன்னால் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், வந்து இந்த யூடியூப் கிளாஸ்லேயே வந்து நீங்கள் கீழே கமெண்டில் கொடுத்தாலும் கூட அவங்க கண்டெக்ட் பண்ணி மிச்ச விஷயங்களை பற்றி கதைப்பாங்க. சரி, இந்த கிளாஸ் நான் இதோட முடிக்கிறேன். உங்களுக்கு வந்து Zoom கிளாஸ்ன்ற மாதிரி இல்லாமல் வீடியோ கிளாஸை தரும்போது உங்களுக்கு தேவையான டைமில் அதை திரும்பி பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கால வரையறை இருக்குன்னா அந்த கால வரையறை கூட நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னால் சரி. ஸோ சேம் டைம் நீங்களும் நானும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு Zoom கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்போ படிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும் அதே டைமில் நீங்கள் என்ன செய்ய வந்து அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண வேண்டி இருக்கும். இப்போ வீடியோ கிளாஸாக யூடியூப் கிளாஸாக வரும்போது நீங்கள் அந்த தேவை இருக்காது. ஸோ நான் கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறது சரியா, அந்த அப்லோட் பண்ணுற டைமுக்கு உங்களுக்கு பார்க்க முடியலைன்னு சொன்னால் ஸோ நீங்கள் 2-3 நாளைக்குள்ள எப்படியாவது பார்த்துக்கொள்ள முடியும். சரி, அது வரைக்கும் அந்த வீடியோ கிளாஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சரி, ஓகே, அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.